பீச் ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த வார்ம்க்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் அது வீட்டுக்கு கொண்டு போறக்கூடிய பழக்கம் இருக்கு. சோ அதே மாதிரி தூரத்துல ஒரு வாட்ச் பார்க்குது, அது எப்படியாச்சும் அதோட வீட்டுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்சை வந்து எடுத்துட்டு ஒரு வழியா அதோடைய குழிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போகுது. இது வரைக்கும் இது மட்டும் தான் அது கொண்டு போயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அதோட வீட்டுக்குள்ள வந்து சேகரிச்சு வச்சிருக்கு. அது கண்ணில் படக்கூடிய பளபளப்பான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்பவே பிடிக்குமோ, அதனால வந்து பாத்தீங்கன்னா அது வீட்டுக்குள்ள கொண்டு போயிட்டு ஜாலியா சேர்த்து வச்சுட்டு அதே போல இன்னொரு பால் வந்து அந்த இடத்துல பாக்குது. அந்த பால் வந்து அதுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. சோ அந்த பாலை கூட வந்து பாத்தீங்கன்னா அதோட வீட்டுக்குள்ள வந்து போய் அது கொண்டு போய் வச்சுக்குது. சோ இப்படி இருக்க சமயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தண்ணி வரப்போது, வெள்ளம் வந்து எல்லா இடமே வந்து அழிய போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய எறும்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வீட்டை காலி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போகுது. சோ இதை பார்த்தா நம்ம மாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றதே தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. சோ அதுக்கு வேற வழி இல்ல, எப்படியாச்சும் தன்னோட பொருட்களையும் வந்து கூட கொண்டு போகணும்னு ஆசைப்படுது. சோ அங்க தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பக்கெட்டை பார்த்தோன்னே அந்த பக்கெட் குள்ள தன்னுடைய எல்லா திங்ஸையும் போட்டது இல்லாம இப்ப அந்த இடத்துக்கு வெள்ளம் வந்துருது. பட் நம்மளுடைய வா மட்டும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து தப்பிச்சிருது.